இந்த 5 எலிமெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு ஒரு நோயானது உள்ளே வரவோ அல்லது நோய் நம்மகிட்ட வெளியே போகவோ வரப்போகுது. நீங்கள் எடுத்துக்கூடக்கூடிய உணவினுடைய தன்மை, அதாவது ஒன்று கூடினாலும் ஒன்று குறைந்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு கெடுதல் வரும். உணவு நீர் முதல் அளவு வச்சுக்கிறோம். காற்றை எப்படி நம்ம அளவு எடுத்துக்கிறோம்னு சொன்னால், அற்றது நீக்கி விட்டு உற்றது நம்ம உண்டால் இந்த யாக்கை என்று சொல்லக்கூடியது உடம்புக்கு மருந்தென்று ஒன்று தேவையில்லை. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்றைக்கு பதிவில் நாம் பார்க்க போவது உடம்பிற்கு நோய் ஏன் வருகிறது, அதை எதிர்கொள்வது எப்படி, எந்த நோயாக இருந்தாலும் சரி, அதை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னால் நம்முடைய ஞானாசிரமம் சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்கன்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரிய விஷயங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது. நேயர்களே, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் எந்த கட்டத்திலேயாவது ஒரு நோயை சந்திக்கிறான். இந்த நோய் என்பது நம்மை எந்த விதத்தில் தாக்குகிறது, எப்படி இந்த நோய் நமக்குள்ளே வருகிறது, இதற்கான ஒரு அடிப்படை என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இந்த உடம்பு எதனாலானது? 5 பூதங்கள் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இப்படி 5 எலிமெண்ட். இந்த 5 பூதங்களினால் இந்த உடம்பு உண்டாகப்பட்டிருக்கிறது. இந்த 5 எலிமெண்ட்லேருந்து தான் நம்முடைய உடம்பில் பல்வேறு அமைப்புகள், ரத்தம், சதை, நிலம், நீர், நாளம், இப்படி சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்கள் எல்லாமே இந்த 5 எலிமெண்ட்டினால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த 5 எலிமெண்ட்டை வச்சு தான் உங்களுக்கு ஒரு நோயானது உள்ளே வரவோ அல்லது நோய் நம்மகிட்ட வெளியே போகவோ வரப்போகுது. அப்படி இந்த 5 எலிமெண்ட்டில், இந்த 5 பூதங்களில் 2 பூதம் ஸ்டாட்டிக்காக இருக்குது. அதாவது ஸ்டாட்டிக் மீன்ஸ் என்ன சொல்கிறோம்னா, அசையாமல் அழியாமல் என்றும் இருப்பது இந்த 2 பூதம். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வானமும் இந்த பூமியும், அதாவது வானும் மண்ணும் எப்பொழுதும் நமக்கு நிலையாக நிற்கிது. அப்போது நிலை பெறாதது என்ன சொன்ன பார்த்தோம்னாக்கா, நீர், நெருப்பு, காற்று, இந்த 3ம் எப்பொழுதுமே ஒரு இம்பேலன்ஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த 3ஐயும் நாம் வெளியிலிருந்து தான் நம்ம கன்சியூம் பண்ணுறோம். ஆக இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல 5ல் 2 பழுதில்லை என்று சொல்லுவாங்க. 5ல் 2 பழுதில்லை, டேமேஜ் ஆகலைன்னு அர்த்தம். டேமேஜ் ஆகலை மீன்ஸ்னா வானமும் மண்ணும் டேமேஜ் ஆகாமல் இருக்குது. இந்த 3ம் ஏற்றத்தாழ்வோடு இருக்குது. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு நம்ம இடத்துல எப்படி ஏற்படுதுன்னா, அதை வெளியிலேருந்து நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். நீர் வெளியிலேருந்து கன்சியூம் பண்ணிக்கிறோம். நெருப்பு என்கின்ற வகையில் உணவை நம்ம கன்சியூம் பண்ணுவோம். உணவிலிருந்து நம்ம நெருப்பை எடுத்துக்கொள்கிறோம். காற்று, சுவாசிப்பது, சுவாச முறைகளை அனுசரித்து இந்த காற்றை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3ஐ தான் நம்ம சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க, வாதம், பித்தம், கபம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இந்த வாதம், பித்தம், கபம் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கத்தை நம்ம பிறகு பார்க்கலாம். ஆனால் இந்த 3ம் நம்ம எப்படி பாதிக்கிறது? நீங்கள் எடுத்துக்கூடக்கூடிய உணவினுடைய தன்மை, அதாவது ஒன்று கூடினாலும் ஒன்று குறைந்தாலும் இந்த உடம்புக்கு ஒரு கெடுதல் வரும். அதாவது நெருப்பு கூடினால் ஒரு கெடுதல், அது நெருப்பு குறைந்தாலும் கெடுதல். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மண் இருக்கிறது. அந்த மண்ணில் குறிப்பிட்ட அளவு தண்ணீர், குறிப்பிட்ட அளவு நெருப்பு, இதெல்லாம் கலந்து நீங்கள் அதை கரெக்டாக சுட்டிங்கன்னா ஒரு சட்டி பானையாக கரெக்டாக வரும். அதை நீங்கள் ஒன்று தண்ணி கூடி போயிட்டாலோ மண் தண்ணி சேறு போல் ஆகிவிடும், அல்லது நெருப்பு கூடி போயிட்டால் அந்த சட்டி உடைஞ்சிடும். அப்போ அதில் காற்று அறைகள், போக்குவரத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சரியான விகிதாச்சாரத்தில் இல்லைன்னு சொன்னால் அந்த சட்டியை நம்ம உண்மையாக பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த உடம்பும் நீங்கள் சரியான அளவில் நீர் எடுத்துக்கணும், சரியான அளவில் உணவு எடுத்துக்கணும், சரியான அளவில் காற்று எடுத்துக்கணும். சரி, ஓகே, உணவு நீர் முதல் அளவு வச்சுக்கிறோம். காற்றை எப்படி நம்ம அளவு எடுத்துக்கிறோம்னு சொன்னால், காற்று என்பதற்கும் மனம் என்பதற்கும் ஒரு தொடர்பு உண்டு. அப்போ நம்ம சுவாசிக்கிறத முறைப்படுத்தினோம்னா நம்முடைய மனம் முறையாக டியூனப் ஆகும். இந்த வாதம்ங்கிற ஒரு நோய் மனசை அனுசரித்து வரக்கூடியது. வாதம் என்னன்னா, நரம்பியல் மண்டல சொந்தமான விஷயங்கள் எல்லாமே இந்த மனசை அனுசரித்து வரக்கூடிய விஷயம். அடுத்தது உங்களுடைய வயிறு, போக்குவரத்து, இந்த சம்பந்தமெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தத்தை அனுசரித்து, அதாவது நெருப்பை அனுசரித்து வரக்கூடிய நோய்கள். அடுத்தது கபம் சொல்லக்கூடியது உங்களுடைய சிறுநீரகம், நுரையீரல், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த கபத்தை அனுசரித்து வரக்கூடிய நோய்கள். அப்போ இப்படி நீர், நெருப்பு, காற்று இதனுடைய அளவுகள் மாறுபடும் பொழுது, உடம்பிலே இந்த தன்மைகள் மாறுபடும் பொழுது நோய்ங்கிறது ஒன்று உருவாகுது. வெளியிலிருந்து நம்முடைய இந்த நீரினால் பலவிதமான கிருமிகள், பலவிதமான பாக்டீரியாக்கள், வைரஸ்கள், இவைகள்லாம் நீர் மூலமாகவும் காற்று மூலமாகவும் நமக்கு பெரும்பாலும் நம்ம உள்ள கன்சியூம் பண்ணுற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறதுனால இதன் மூலம் நோய் உருவாகுது. உணவின் மூலமாக நம்மளுடைய வயிற்று கோளாறுகள், பெரும்பாலான விஷயங்கள் உணவின் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. ஆகையினால இந்த உடம்புக்கு உணவு ஒரு குறிப்பிட்ட அளவில், நீர் ஒரு குறிப்பிட்ட அளவில், காற்று ஒரு குறிப்பிட்ட அளவில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும்.
இதனுடைய அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வயிற்றில் 1/3 பாகம் அல்லது நம்முடைய வயிற்றில் அரை பாகம் உணவு, 1/4 பாகம் காற்று, 1/4 பாகம் நீர், இப்படி இந்த ப்ரொப்போர்ஷனேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா எப்பொழுதுமே இந்த ஜீரண மண்டலம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம உணவு சரியாக ஜீரணிக்கப்பட்டு சத்து சரியாக கிரகிக்கப்பட்டுச்சுனாக்கா அப்போ நம்முடைய உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி, நம்முடைய உடம்பை பாதுகாக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அந்த உணவு தன்மை மூலமாக நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக எல்லாருக்கும் இது இப்படியே பொருந்துமானா அது பொருந்தாது. அற்றது நீக்கி உற்றது உண்ண வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அற்றது நீக்க வேண்டும்னா ஒருத்தருக்கு ஒன்று உடம்புக்கு சேரும், ஒன்று சேராது. இது என்ன காரணம்னா எல்லாருமே இந்த 5 பூதத்தினால் உருவானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா உடம்பும் இந்த 5 பூதத்தில் உருவானு சொல்லியிருக்கோம். அப்படி ஒவ்வொரு பூதத்தினுடைய தன்மையை கொஞ்சம் அதிகப்படுத்தி ஒரு உடம்பும் உருவாயிருக்கும். உதாரணமாக சில பேருக்கு நெருப்பின் தன்மை கூடுதலாக இருக்கும் அந்த உடம்புக்கு, அப்போ அவர்களை பித்த உடம்புன்னு சொல்லிடுறோம். அதே போல் சிலருக்கு காற்றின் தன்மை கூடுதலாக இருக்கும், அவங்களுக்கு வாத உடம்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீரின் தன்மை கூடுதலாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு கஃப உடம்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நீங்கள் எந்த உடம்பால் ஆனவர்கள் அப்படிங்கிறது உங்களை வச்சு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அது மருத்துவர்கிட்ட போகும்போது சொல்லுவாங்க, நீங்கள் இந்த உடம்பு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அன்றாட பழக்க வழக்கத்தில் உங்களுடைய சாப்பாட்டில் உங்களுக்கு எது இதெல்லாம் ஒப்புக்கொள்ளுகிறது, எது வந்து உங்களுக்கு உடம்புக்கு தொல்லை பண்ணுதுங்கிறத நீங்கள் தான் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாத அளவில் உங்களுடைய உணவு பழக்கம், உங்களுடைய வாழ்க்கை பழக்கத்தை வந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா இந்த உணவில் எது சேரும் சேராதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ அற்றது நீக்கி விட்டு உற்றது நாம் உண்டால் இந்த யாக்கை என்று சொல்லக்கூடியது உடம்புக்கு மருந்தென்று ஒன்று தேவையில்லை. அப்போ நோய்ங்கிறது ஒன்று நிச்சயம் வராது, அதற்கு மருந்து என்று ஒன்று தேவைப்படாது. இந்த யாக்கைக்கு மருந்து என்று ஒன்று தேவையில்லை. எப்பொழுது தேவையில்லை? நமக்கு எது சேரும் சேராது அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம சொல்லணும். ஆனால் இன்றைக்கி இருக்க உணவு பழக்கத்தில் நாம் எப்படி வேணாலும் உண்ணுகிற ஒரு நிலைமை, எதை வேண்டுமானாலும் சாப்பிடுகிற ஒரு மனநிலைமைக்கு வாழ்க்கைக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். அதனால தான் நம்ம பெரும்பாலான நோய்கள் நம்முடைய பழக்க வழக்கத்தினால் உருவானதை தவிர இந்த உடம்புக்கு உண்மையாக சொன்னால் அந்த நோய்கள்னு கிடையாது. பாரம்பரிய இந்த ஜீன்லேருந்து வரக்கூடிய நோய்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சமாக ரொம்ப பெரிய அளவில் எல்லாம் ஒரு 10-15 நோய்கள் தான் பாரம்பரிய நோய்களாக நம்ம சொல்லப்பட்டிருக்கு. மீதி நோய்கள் எல்லாம் நம்ம பழக்க வழக்கத்தை வந்து சரி பண்ணுவது மூலமாக, நம்ம உண்ணுகின்ற உணவு முறையை மாற்றிக்கொள்வது மூலமாக, நம்ம வாழுகிற வாழ்க்கை முறையை வந்து சரிப்படுத்திக்கிறது மூலமாக நம்ம இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். ஆகையினால இந்த உடம்புக்கு நோய் என்பது எங்கிருந்து வருகிறது? இந்த நீர், நெருப்பு, காற்று என்கின்ற வகையிலே உடம்புக்கு வந்து சேர்க்கிறது. இதில் நம்ம வந்து ஒரு தெளிவான ஒரு நிலையை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணுவது மூலமாக எவ்வளவு உணவு எடுத்துக்கணும், எவ்வளவு தண்ணி குடிக்கணும், எவ்வளவு காற்று இருக்கணும் அதையும் சொல்லியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிக்க மூலமாக இந்த நோய் வராது நம்ம பாதுகாத்துக்கலாம். எந்த வகை நோயாக இருந்தாலும் அதில் முதலில் இந்த உடம்புக்கு இந்த நோயை வரவழைக்கிற ஒரு தத்துவம் எது என்று பார்த்தால் மனமே. இந்த மனமே அத்தனை நோய்களையும் உருவாக்குவதற்கு மூல காரணமாகவும் இருக்கிறது. இந்த மனம் சிதைந்து போவதற்கு இந்த சுவாசமே காரணமாக இருக்கிறது. அதனால தான் காற்று முதல் காரணமாகிறது, நீர் 2வது காரணமாகிறது, உணவு 3வது காரணமாகிறது. ஆகையினால அன்பர்களே, இந்த நீர், நெருப்பு, காற்று என்கின்ற ஒரு அளவையெல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அந்த உணவை நீங்கள் சாப்பிட்றதாகட்டும், தண்ணீரை எடுத்துக்கொள்வதாகட்டும், அதையெல்லாம் ஒரு பேலன்ஸ்டாக வச்சிங்கனாக்கா நோய் என்பது உங்களுக்கு என்றுமே வராது. உங்களுடைய செரிமான மண்டலம் சரியாக இருந்துச்சுனாக்கா நோய் எதிர்ப்பு சக்தி எப்பொழுதும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். மேலும் இது போன்ற ஒரு நல்ல பதிவுகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு விஷயம் பிடிச்சிருந்ததுனாக்கா இதை பற்றிய கமெண்ட்டுகளையோ இந்த வீடியோ கீழே பண்ணுங்கள். மீண்டும் நான் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பும் அருளும் எங்கும் தழைக்க, அறிவும் மனமும் இணைந்து சிறக்க, அகிலம் முழுதும் இன்பம் கோடி 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 நிறையவே.